ஒரு சவரன் தங்கத்தை இனிமே நீங்க வெறும் 30,000 ரூபாய்க்கே வாங்கலாம். அதை எப்படி வாங்குறது, அதுல உள்ள சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தங்கத்தோட தூய்மை, அதாவது பியூரிட்டிய கேரட்ல சொல்லுவாங்க. அதாவது 24 கேரட் தங்கம் அப்படின்னா அதுல எந்த கலப்படமும் இருக்காது. 99.9% தங்கம் தான் இருக்கும். கலப்பட தங்கத்தை கொடுத்து யாரும் ஏமாத்தாம இருக்கதான் இந்த மாதிரி தங்கத்துல ஹால்மார்க் முத்திரை இடப்படும். அதாவது ஹால்மார்க் முத்திரை 999 அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா அதுல உண்மையாவே 99.9% சுத்தமான தங்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல சுத்தமான தங்கத்துல நகைகள் செய்ய முடியாது. ரொம்ப சாஃப்டா இருக்கும், உறுதி தன்மை இருக்காது. இந்த மாதிரி தங்கத்தை வாங்குறவங்க முதலீட்டுக்காக தான் வாங்குவாங்க. இந்த வீடியோ பதிவு செய்யற இந்த நேரத்துல 24 கேரட் கோல்டு ஒரு கிராம் கிட்டத்தட்ட 10,500 ரூபாய். 24 கேரட் தங்கத்துல நகைகளை செய்ய முடியாது அப்படிங்கறதுனால அந்த தங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 8% காப்பர், வெள்ளி, துத்தநாகம் இந்த மாதிரி மத்த உலோகங்கள்லாம் சேர்த்துதான் தங்க நகைகளை செய்வாங்க. இது 22 கேரட் தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தங்கத்தோட பியூரிட்டி பாத்தீங்கன்னா 91.6% இருக்கும். இததான் 916 ஹால்மார்க் தங்க நகை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம அணிஞ்சுக்கிற நகையாவும் அதே சமயத்துல முதலீடாவும் வாங்குறது, அதாவது அவசரத்துக்கு வேணும்னா அடகு வச்சுக்கிறதுக்கு, இப்படி நம்ம வாங்குறது இந்த 916 நகையை தான். இந்த வீடியோ போடும்போது 22 கேரட் கோல்டு ஒரு கிராம் கிட்டத்தட்ட 9,600 ரூபாய். இதோட நிக்கல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 20 கேரட் தங்கம் இருக்கு. இதுல 83.3% தான் தங்கம் இருக்கும். மீதி மத்த உலோகங்கள் இருக்கும். இதோட ஒரு கிராம் விலை கிட்டத்தட்ட 8,700 ரூபாய். 18 கேரட் கோல்டு அப்படின்னா அதுல 75% தான் தங்கம் இருக்கும். அதோட விலை ஒரு கிராம் கிட்டத்தட்ட 7,900 ரூபாய். இதுவே 12 கேரட் கோல்டு அப்படின்னா வெறும் 50% தான் அதுல தங்கம் இருக்கும். மீதி எல்லாம் மத்த உலோகங்கள் கலந்திருக்கும். இது ஒரு கிராம் கிட்டத்தட்ட 4,900 ரூபாய். இப்போ நான் முன்னாடி சொன்ன எல்லாத்துக்குமே ஹால்மார்க் முத்திரை வந்துரும். இது இல்லாம இப்போ புதுசா 9 கேரட் தங்கத்துக்கு ஹால்மார்க் தரச்சான்று கொடுக்க அனுமதி தந்திருக்காங்க மத்திய அரசு. இந்த 9 கேரட் தங்கத்துல 37.5% தான் தங்கம் இருக்கும். மீதி 62.5% காப்பர் மாதிரியான பிற உலோகங்கள் தான் இருக்கும். இதுதான் ஒரு கிராம் 3,650 ரூபாய். ஒரு சவரன் பாத்தீங்கன்னா 30,000 சொச்சம் தான் வருமா. இந்த வீடியோ போடுற இந்த நேரத்துல தங்க நகையை குறைஞ்ச விலையில வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கலாம். 22 கேரட் தங்கத்தை விட இதோட உறுதித்தன்மை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதோட பாசிட்டிவ்ஸ். இதோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 கேரட் தங்கம் மாதிரி இந்த தங்கம் அவ்வளவு பளபளப்பா இருக்காது. வாங்கும் போது வேணா பாலிஷ் எல்லாம் போட்டு கொடுக்கறப்ப பளபளப்பு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு கலரும் பளபளப்பும் இருக்காது. உதாரணத்துக்கு காப்பர் அதிகமா சேர்த்திருந்தா ஒரு ரோஸ் கோல்டு கலர்ல தான் இருக்குமா. அதே மாதிரி ஒரு நகையா இதை வாங்குறது ஓகே, ஆனா முதலீட்டுக்காக இதை வாங்குறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கும் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இது எல்லாம் உண்டு. அதோட இது இப்போதான் புதுசா வந்திருக்கிறதால ரீசேல் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. அது போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த 9 கேரட் தங்கத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல ஆப்ஷனா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.